தமிழ் பேசும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, ரொம்ப நாட்களாக தமிழில் வீடியோ போடல. ஸோ எல்லோரும் தமிழில் வீடியோ போடுங்க கேட்டிருந்தீங்க. உங்களுடைய வரவேற்புக்கும் உங்களோட கமெண்ட்ஸுக்கும் நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்ல நான் இண்டிகேட்டரில் சில அப்டேட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ் வீடியோ தமிழில் எப்படி இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறது, இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அப்போ இன்றைக்கி என்ன அப்டேட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ ஒன்று செல் ஆக்டிவேட் ஆகும், இல்லைன்னா பை ஆக்டிவேட் ஆகும். செல் ஆக்டிவேட் ஆனால் செல்லரோட டார்கெட்டை செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே போய் நம்ம எனேபிள் பண்ணுவோம் இல்லையா, செல் டார்கெட் எனேபிள் பண்ணுவோம். பை ஆகிடுச்சுன்னா இங்கே பை டார்கெட்டை எனேபிள் பண்ணுவோம். அப்போது ஒவ்வொன்றா போய் பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த டாப் லெவலுக்கும் மிட் பாயிண்ட்டுக்கும் உள்ள இடையில ஒரு லைனு நான் ஆவரேஜ் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே ஆவரேஜ் போட்டு இந்த லைன் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு நம்ம என்ன பேர் வைக்கிறோம், டாப் மிட் பாயிண்ட்டுன்னு பேர் வைக்கிறோம், பாட்டம் மிட் பாயிண்ட்டுன்னு ஒரு பேர் வைக்கிறோம். இங்கே பாருங்கள், டிஎம்பி பிஎம்பின்னு இருக்கும். டாப் மிட் பாயிண்ட்டு, பாட்டம் மிட் பாயிண்ட்டு. அப்போது ஒவ்வொரு நாளும் ட்ரேடிங் ஆரம்பிக்கு முன்னாடி இந்த இண்டிகேட்டரில் போய்ட்டு ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. அது கொடுத்த பிறகு நீங்கள் டிஃபால்ட்டாக என்ன இருக்கும், டைனி எஸ்எல்ல இருக்கும். உங்களுக்கு லாஸ் அதிகம் கொடுக்க விரும்பலை, நான் கம்மியான லாஸ் தான் கொடுக்குறோம் அப்படின்னா வெரி டைனி எஸ்எல், வெரி டைனி டார்கெட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மார்க்கெட்டு இன்றைக்கி 13ஆம் தேதி இல்லையா, எக்ஸ்பைரி டே. ஒருத்தரும் சொல்கிறாங்க எக்ஸ்பைரி டேக்கு எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படிலாம் தேவையில்லை. நம்ம ஒரே ஒரு இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணுறோம். ஆக்சுவலி இது இண்டிகேட்டரே கிடையாது, இது ஒரு டூல். இந்த டூலை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இது ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு டூல், அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? நீங்கள் எதுவுமே அனலைஸ் பண்ண தேவையில்லை. இதை நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாலே போதும். இப்போ மார்க்கெட்டு ஓப்பன் ஆக போகுது, ஓப்பன் ஆகிடுச்சு, நமக்கு லைன்ஸும் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். இப்போ மார்க்கெட்டு மேலே போய் இந்த 3 லைன் டச் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு செல் 45,034, 45,034, அதை டச் பண்ணிடுச்சுன்னா அங்கேருந்து புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கோங்க. இல்லை மேலே டச் பண்ணாமல் நேராக கீழே 44,738 டச் பண்ணிடுச்சுன்னா அங்கேருந்து 44,700 புட் ஆப்ஷனை, கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா இங்கே டச் ஆகும், இங்கே டச் ஆச்சுன்னா 44,700 கால் ஆப்ஷன். மேலே போய் சப்ளை ஜோனு, அதாவது 45,034 டச் பண்ணிடுச்சுன்னா, இல்லை கிட்டத்தட்ட போயிட்டா கூட நீங்கள் 45,000 புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். பாருங்கள், செல்லு இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு, போய் மிட் பாயிண்ட்லேருந்து ரிவர்சல் ஆகுது. இப்போ ரிவர்சல் ஆகி ஃபஸ்ட்டு டார்கெட் 44,960, ரெண்டாவது டார்கெட்டு 44,886, மூணாவது டார்கெட்டு 44,812, நாலாவது டார்கெட்டு 44,738. இப்போ நாலாவது டார்கெட் வந்தோடனே நம்மளுக்கு அது சப்ளை ஜோனுக்கு வந்துடும், சப்போர்ட் ஜோனுக்கு வந்துடும். அப்போ அங்கேருந்து மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகும். பட் நார்மல் ரூல்ஸ் படி, டிசிப்ளின் படி, செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா பையி கிடையாது, பையி ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா செல்லு கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணாலே போதும். இல்லை நீங்கள் அதிகமாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கோம், R3C அப்படின்னு சொல்லி. அந்த R3C டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், மறுபடியும் ஒரு ட்ரேடிங் எடுக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா இங்கே மார்க்கெட் டைப்பில் போயிட்டு இந்த இடத்துல நம்ம இங்கே டிஃப்ரெண்ட் மார்க்கெட் டைப் கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் நோன் மார்க்கெட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை பேஸ் பண்ணியும் நீங்கள் ட்ரேடிங் எடுக்கலாம். ஓகேவா? பட் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடிங்கிறது போதுமானது. செல்லு ஆக்டிவிட்டான பை போகாதீங்க, பை ஆக்டிவிட்டான செல்லு போகாதீங்க. இல்லைங்க எனக்கு கை சும்மாவே இருக்காது, நான் அதிகமாக ப்ராஃபிட் எடுக்கணும், என்னுடைய ப்ராஃபிட் வச்சு நெக்ஸ்ட்டாக ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். பாருங்கள், செல்லு ஆக்டிவேட் ஆச்சு, ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு, மறுபடியும் 2 டைம்ஸ் அங்கே ரெசிஸ்ட் ஆகிட்டு எல்லா டார்கெட் கொடுத்துருச்சு. இங்கே வந்துச்சு, இங்கே பை ஜோன்லேருந்து திருப்பி ரிவர்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. இப்போ செகண்ட் டார்கெட்டை மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே ரீச் ஆகிடும், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவ்வளோதாங்க. நம்ம இண்டிகேட்டர் ரொம்ப 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 சிம்பிளானது. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள். டெய்லி நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டு ஃப்ரீயாகவே போடுறோம். எவ்ரி சண்டே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம டவுட்ஸ் கிளியரிங் செஷன், உங்கள் சந்தேகங்களை தீர்க்கறதுக்காக கிளாஸஸ் வைக்கிறோம். ஜாயின் பண்ணுங்கள். எந்த சந்தேகம்னாலும் கேளுங்க. சந்தேகங்களை கேட்குறதுக்கு முன்னாடி கொஷினை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு அனுப்பிட்டீங்கனாக்கா அந்த ஆன்சர் உங்களுக்கு லைவாகவே சொல்லி கொடுத்துருவோம். நன்றி. இது வரைக்கும் எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அது போல் இன்னமும் சப்போர்ட் கொடுங்க. தேவையில்லாமல் மற்றவங்களை நம்பி உங்கள் பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்து உங்களுக்காக ட்ரேட் பண்ணி தருவாங்க அப்படின்னு நம்பாதீங்க. யாரும் உங்களுக்காகலாம் ப்ராஃபிட் ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஓடி போயிடுவாங்க, இல்லை லாஸ் பண்ணிடுவாங்க.
ஸோ அப்படி தான் நடக்கும், அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் கற்றுக்குங்க, நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், இது ஒரு பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள்.